ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு நல்ல கதையோடு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அதற்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு உடனே ஏன் இப்படிலாம் சொல்கிற, இந்த மாதிரிலாம் முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னோடனே, இல்லை நான் நல்லா தான் ஒரு விஷயத்த ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் போக போக எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பிடிக்காத மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஏன் அப்படிலாம் பேச வேண்டிய காரணங்கிறது ஏன் அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரையும் நம்ம இது பண்ண வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. போக போக எல்லாமே நம்மளுக்கு ஒரு காரணமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்தோன்னே, அதெல்லாம் சரி தான். நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் இப்போ சரியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்மளால் யாரையும் இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்காக எந்த இதையுமே நம்ம சரியாக பண்ணுறோம் அப்படிங்கிற நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க அது மாதிரி எதையும் நினைக்கிறது இல்லை. நம்ம ஃபேமிலி உள்ளவங்க அப்படின்னா, ஏன் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத விஷயங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் இப்போ இருக்கிற நிலமையில போகணுமே தவிர, அதை விட்டுட்டு வேறு வேலையெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எந்த இதையுமே செய்ய முடியாது, பண்ண முடியாது அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, அதுக்கு மேலே நம்மளுக்கு யாருக்காகவும் எதுக்காகவும் உனக்கான விஷயங்களை நீ தான் பார்த்துக்கணும், பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. போக போக எல்லாமே சரியாக அமையும் அப்படிங்கிறத தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அதுக்கு மேலே யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, சரி விடுங்க, நம்ம இதுக்கப்புறம் யாருக்கிட்டேயும் நம்ம உதவின்னு நம்ம கேட்க வேண்டாம். உதவி கேட்குறதுனால தானே இவங்கெல்லாம் நம்மளை இது பண்ணுறாங்க. நம்ம கேட்காம இருந்துட்டோம்னா இவங்கெல்லாம் நம்மளை பேச வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. இவங்க அதனால தானே நம்ம பேசுகிறாங்க, பண்ணுறாங்க அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். அவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு தெரியாமல் கிடையாது. அவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே நம்ம நடந்துக்கிறதுனால தானே இப்படி பேசுகிறாங்க, பண்ணுறாங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் நம்ம பேசுகிறதெல்லாம் யோசிச்சுட்டு போனோன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருப்போம் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. போக போக எல்லாமே சரியாக நடக்கும் நம்மளுக்கு. அதுக்கு இடையில எந்த விஷயங்களை இது பண்ணாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்கணுமே தவிர, அதை தவிர நம்மளுக்கு எதையும் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு இருக்கக்கூடாது. தைரியம் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம தான் சரியான ஒரு இதை இது பண்ணிக்கிட்டு போக வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி விடுங்கம்மா, அதெல்லாம் எனக்கு எல்லாமே சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பினா மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயமே வாழ்க்கையில் சாதிக்க முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும். அதுக்கிடையில் நம்மளால் எதையும் சதிக்கிறதுக்கான ஒரு சொல்லிக்கிறதுக்கும் சரி, சொந்த விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட நம்ம கலந்துக்கிறதுக்கும் சரி, நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்மளால் செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதை தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லாத இதில் நீங்களாம் குழப்பமாகாமல் போக போக எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம செஞ்சாலே அது முடிஞ்ச விஷயத்த நம்ம பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம யாரையும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை. அதுக்கு மேலே நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கு இடையில நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்ம இதுக்கு மேலே யாருக்கிட்டையும் எதுக்காகவும் உதவின்னு நீங்கள் ஒன்றும் கேட்க வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும். நடக்கிற விஷயங்களை நம்ம அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி